ஹார்பர் கண்டெய்னர் கான்ட்ராக்ட் ஏல எடுக்க நீங்க 2 குரூப் தான் வந்திருக்கீங்களா? ஆமா, ஏலத்தை ஆரம்பிக்கலாம். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் 50 லட்சம். மேற்கொண்டு கேட்கறவங்க கேட்கலாம். 55 லட்சம், 60 லட்சம், 65 லட்சம், 75 லட்சம், 80 லட்சம், 85 லட்சம், 85 லட்சம் ஒரு தரா, 85 லட்சம் 2 தரா, 90 லட்சம், 90 லட்சம் ஒரு தரா, 90 லட்சம் 2 தரா, 1 கோடி, 1 கோடி ஒரு தரா, 1 கோடி 2 தரா. வேணாம் சார், இதுக்கு மேல கேட்டா நமக்கு தான் லாஸ். 1 கோடி 3 தரா. என்ன ரஞ்சனி, நீ தடுக்கலைன்னா நான் 1.25 கோடிக்கு கேட்டிருப்பேன்ல. இல்ல சார், நான் உங்க நல்லதுக்கு என்ன நல்லது? உன்னை யார் குறுக்க பேச சொன்னது? இல்ல மேடம். You just shut up. போச்சு. சாரி மேடம். எவ்வளவு இருக்கு? 20 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். ஓகே, மீதி அமௌண்ட காலையில டிடி எடுத்து கொடுத்துறேன். ஓகே சார். இப்போ இதை எண்ணிக்கங்க. கரெக்டா இருக்கு சார். கங்க்ராட்ஸ் மிஸ்டர் லோகநாதன். நீங்க நாளைக்கு பேலன்ஸ் அமௌண்ட் கட்டிட்டு ஃபர்தர் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு ரிசிப்ட் வாங்கிக்கங்க. ஓகே சார். சந்திரமதி, ஓ முகத்துல நான் பூசின கறி போக ரொம்ப நாளாகும். வரட்டுமா? சாரி மேடம், 20 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. டிராஃபிக்ல சின்ன ப்ராப்ளம். வழக்கம் போல நீங்க மட்டும் தானே? சரிங்க மேடம். டெண்டர் அமௌண்ட் 50 lakhs கட்டிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் போடுங்க. வாட்ச் வழக்கம் போல 50 lakhs இருக்குதுல. ஓகே சார். இந்தா. தேங்க் யூ. தேங்க்ஸ் மேடம். Thank you. சாரதா, 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 என்னங்க? இங்க வா. என்னங்க? இப்படி வா. உன் சேலை துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பு. என்னாச்சு? எங்கங்கறத நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு. கத்தாதீங்க, நம்ம பொண்ணு இங்கதான் இருக்கா. இந்த பாரு, உன் பொண்ணால என் மான மரியாதை அத்தனையுமே போச்சு. ரஞ்சனி கல்யாணத்துக்கு சம்மதிக்கலின்னு சொன்னதும் அந்த தரங்க என்னெல்லாம் பேசிட்டான் தெரியுமா? ஏண்டி, நான் என்ன உன் பொண்ணுக்கு பிளாட்பாரத்திலே மாப்பிள்ளை பார்த்தேன். பெரிய ஆபீசர் அவன். அந்த மாப்பிளைக்கு எங்க இருந்தெல்லாம் பொண்ணு வந்திருக்குன்னு அந்த தரக லிஸ்டே போட்டான் தெரியுமா? நான் அப்படியே ஆடி போயிட்டேன். எல்லாம் பெரிய பெரிய இடத்த பொண்ணுங்க. ரஞ்சனி கல்யாணத்துக்கு சம்மதிக்கலிங்கிறதுக்காக எப்படிலாம் திட்டான் தெரியுமா அவன்? அவ ஏன் சம்மதிக்கல? எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். அவளுக்கு அதுல விருப்பம் இல்லாம இருக்கலாம். அவளுக்கு விருப்பம் இல்லாம இல்ல, என் மேல கோவம். என் மேல கோவம். அன்னைக்கு ஏதோ குடும்ப கஷ்டம், பொண்ணு சம்பாத்தியம் முக்கியங்கிறதால அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின. அதுக்கு பிராயச்சித்தமா தான் இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். இது கூடவா உன் பொண்ணுக்கு புரியல? வேணாண்டி, வேண்டாம். இந்த வீடு வாசல் எதுவுமே நமக்கு வேண்டாம். எங்காவது போயிடலாம். நம்ம பிளாட்பாரத்துல குடிசை போட்டு தங்கிடலாம், இல்ல எங்காவது விழுந்து செத்து தொலைக்கலாண்டி. சும்மா இருங்க. எதுக்கு நீங்க பெரிய பெரிய வார்த்தையில பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த விஷயத்தை பத்தி நான் அவகிட்ட பேசிட்டு வரேன். அவசரப்படாதீங்க. அம்மா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுங்க. சும்மா இருங்கன்னு சொல்றேன்ல. இதோட பெரிய தலைவலியா போச்சு. ரஞ்சினி, உங்க அப்பா சொல்றத கேட்டல்ல? கேட்டேம்மா.
எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இத பாரும்மா, உங்க அப்பா பண்ற எதுவும் எனக்கு தப்பாவே படல. வீட்டுல 2 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு கோயில் குளம்னு போகும்போது 4 பேர் தப்பா பேசுறப்ப என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்க அப்பா மட்டும் இல்லம்மா, எந்த அப்பாவா இருந்தாலும் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானம்மா ஆசைப்படுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லலம்மா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு கல்யாணமே வேண்டாம், அவ்வளவுதான் சொல்றேன். அதை இப்ப சொல்லாதம்மா ரஞ்சினி. உங்க அப்பாக்கு இருக்கிற கோவத்துல நீயும் நானும் என்ன சமாதானம் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. பாரு, வீட்டை விட்டு வெளியே போல, இல்லன்னா எங்கேயாவது போய் சாவலான்னு கத்துறாரு. அவரை மாதிரி நாமளும் அவர்கிட்ட கோவப்பட முடியாது இல்லம்மா. இத பாரு, உங்க அப்பா குணத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அப்பப்ப கோவப்படுவாரு. நாம சொன்னா அவர் புரிஞ்சுக்க மாட்டாரா? இப்ப நாமளும் பதிலுக்கு கோவப்பட்டோம்னா அது சரியா இருக்குமா சொல்லு? இப்ப இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கணும்னா நீ இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லணுமா? இல்லம்மா. பிளீஸ் ரஞ்சினி, நீ வேற யாரும் இல்ல, என் பொண்ணு. உன் மனசு என்னங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. பிளீஸ் புரிஞ்சுக்கம்மா. இத பாரு, இப்போதைக்கு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தயவு செஞ்சு சரின்னு சொல்லிடுமா. என் செல்லம் இல்ல, சொல்லுமா. சரிம்மா, அது போதும், நீ என் செல்லம், அது போதும். நான் இந்த வார்த்தையை கூட உனக்காக தான்மா சொல்றேன். எனக்கு புரியுதுராம்மா, எனக்கு புரியுது. நீ அம்மாவுக்காக தான் ஒத்துக்கிறேன்னு எனக்கு புரியுது. மத்ததை நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ தைரியமா இரு, எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ம்? உங்க அப்பா கிட்ட பேசிட்டு வரேன், நீங்க ஏறு. கடவுளே, நீதான் பார்த்துன. என்ன உன் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாலே இல்லையா? என்ன சொன்னா சொல்லு, என்ன சொன்னா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அவ ஒத்துக்க மாட்டான்னு. நீ முதல்ல கிளம்புடி, நம்ம பொட்டி படிக்கல எடுத்துக்கிட்டு கிளம்பு, கிளம்பு சொல்றேன்ல, கிளம்பு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. என்னது, கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். அவளை வந்து சொல்ல சொல்லு, ஏன் முன்னாடி அவளை வந்து சொல்ல சொல்லு, அவளை வர சொல்லு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவளே வந்து சொன்னா நீங்க நம்புவீங்களா? நான் நம்புவேன், ஆனா அவ வந்து நேர்ல சொல்லணும். அவளை வர சொல்லு. ரஞ்சினி, இங்க வாமா. அவ வரமாட்டாடி, தெரியுண்டி. இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம்பா. இப்பதாமா எனக்கு நிம்மதி. இந்த கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்துறேன் பார், எப்படி எல்லாம் நடத்துறேன் பார். இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு ஓகோ நடத்துறேன் பார். என்ன பத்தி தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீல்ல, இவனால என்ன முடியும் சொல்லிட்டு இருந்தீல பாரு, என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்துறானு. என்னங்க, இப்பவே நான் உடனடியா போய் மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டு வந்தேன். நம்ம போலாங்க. அடடே, வாங்க வாங்க, நல்ல விஷயம் பேச போத வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, நீங்களும் கலந்துக்குங்க. இல்ல, வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க மகேஸ்வரி, உட்காருங்க. ரஞ்சினி, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா. இந்தாங்க. எதுக்குங்க இதெல்லாம்? பரவாயில்ல, வாங்கிக்கங்க. வாங்கக்கா. எப்படி இருக்க ரஞ்சனி? நல்லா இருக்கேன். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஒன்னும் வேண்டாங்க, நாங்க இந்த பக்கமா வந்தோம், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு. சரி, நாங்க கிளம்புறோம். என்னங்க நீங்க வந்தது வரதுமா கிளம்புறீங்க? காஃபியாவது சாப்பிடுங்க. அது பரவாயில்லைங்க, ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, அடுத்த முறை சாவகாசமா வரும். ஆமா, வரேங்க. சரி, நாங்க வரோம். வரேன், வாங்க வாங்க. நானும் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். வாங்க.
ஒண்ணுமே பேசாம வர என்ன பேசுறதுனே தெரியலங்க. மனசு பூரா அவ்வளவு வேதனையா இருக்கு. என்ன பொண்ணுங்க அவ? நேசிச்சவனோட மனசை புரிஞ்சுக்க முடியாதவல்ல ஒரு பொண்ணா? ஒருத்தன் தன்னோட பழகும் போது அவன் என்ன மனநிலைமையில பழகுறான்னு தெரிஞ்சுக்கணும். இத்தனைக்கு கோபி அவன் வீட்டுல தங்கி இருந்திருக்கான். அவனை புரிஞ்சுக்க முடியலையாங்க? எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தா அப்படி தோணல. ஏன்னா கல்யாண பேச்சு ஆரம்பிச்சது 2 நாளைக்கு முன்னாடி. ஆனா இவ சம்மதம் சொன்னது இப்பதான். இந்த 2 நாள்ல அவ அம்மா அப்பா இவளை ஏதாவது கம்பல் பண்ணிருக்கலாம் இல்லையா? கம்பல் பண்ணா என்னங்க? எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே? நான் கோபியை தான் விரும்புறேன், அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா யாரால என்ன பண்ண முடியும்? இல்லங்க, எனக்கு தெரியுங்க, அவ கோபியை விரும்பி இருக்கா. ஆனா இப்ப அவ அந்த மாப்பிளையோட நம்ம கோபியை கம்பேர் பண்ணி பார்த்திருப்பா. நம்ம கோபிக்கு தான் லண்டன் வேலையும் போயிடுச்சு. அவன் இங்கேயும் ஒண்ணு இல்லாம இருக்கான். ஆனா அந்த மாப்பிள பணக்கார பையன், நல்ல வேலை, நல்ல சம்பளம். அதான் அவளுக்கு இவனை விட அவன் சரின்னு தோணி இருக்கும். அதான் ஒத்துக்கிட்டான். எனக்கு தெரியுங்க, இந்த பணம் பகட்டு இதெல்லாம் அவ கண்ணை மறைச்சிருச்சு. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அங்கேயே அவளை 4 வார்த்தை கேட்டிருப்பேன் தெரியுமா? அவகிட்ட போய் என்ன பேசுறதுன்னு தான் நான் வந்துட்டேன். ஏங்க, எப்படிங்க நம்ம கோபி கிட்ட நம்மளாலே தாங்க முடியலையே. இந்த விஷயம் கோபிக்கு தெரிஞ்சா அவன் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவன் எப்படி? ஐயோ மகி, மகி, தயவு செஞ்சு இந்த விஷயம் கோபிக்கு தெரிய வேண்டாம். என்னங்க சொல்றீங்க? இல்ல மகி, அவனா தெரிஞ்சுக்கிட்டா அவன் மனசை எப்படியா தேத்திக்குவான். நாம சொல்லி அதை கேட்டு அவன் மனசு கஷ்டப்படுறத என்னால தாக்கிக்க முடியாது. இப்போ அவன் கேட்டா என்னங்க சொல்றது? அந்த சமயத்தை ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். என்னால முடியாதுங்க. மகி, மகி, ப்ளீஸ்.